ஹாய், இன்னைக்கு மார்ச் 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2026 வந்து இந்தியாவில் நடந்துச்சு. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில். அது ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இந்தியா இது வரைக்கும் இல்லாத மாதிரி பயங்கரமாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி 208 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் வந்து முடிய போகுது. எப்போட எக்ஸ்பயர் ஆகுதுன்னா March 31, 2025 எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோக்சபாவில் அடுத்ததாக ஒரு ஸ்கீம் கொண்டு வருவோம். என்னது அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டப் ஸ்கீமை இன்னும் நல்லா மாடிஃபை பண்ணி கொண்டு வருவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்தியன் ஸ்டாண்டப் ஸ்கீம்ஸ் தான் என்ன அப்படின்னா 10 lakh to 1 crore வரைக்கும் வந்து லோன்ஸ் தருவாங்க. எக்ஸ்பெஷலி வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட்க்கு, உமன்ஸுக்கு. எதுக்கு அப்படின்னா ஆண்டர்பிரனர்ஷிப்புக்காண்டி, ஓகேவா, நிறையா பிஸ்னஸ் க்ரோ ஆகணுன்றதுக்காண்டி. ஸோ இப்போ வரப்போகிற மாடிஃபைடு ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமும் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்க போது, SC/ST அண்ட் உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஃபேவராக இருக்க போது. ஸோ இதை வந்து யார் இந்த நியூ வெர்ஷனை வந்து ரீட்ராஃப்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா நித்தி ஆயோக் தான் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க மோஸ்ட்லி எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் 2.0. இப்போது ஜல்ஜீவன் மிஷனை வந்து 2028 வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8.69 lakh crores. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு வில்லேஜ் வரைக்கும் போயிட்டு எப்படி வாட்டர் தேவைப்படுது அப்படின்றத ஒவ்வொரு இதுக்காக டிஜிட்டலாக இந்த தடவை ட்ராக் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு ஐடி கொடுத்து அந்த ஐடியில் அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அதுக்கப்புறம் சஸ்டைனபிளாக ஒரு சர்வீஸ் எப்படி டெலிவரி பண்ணுறதுன்றதில் ஃபோக்கஸ் பண்ண போகுது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் போனார். ஸோ அப்போது அங்கே வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்ரேல் ஃபார் பீஸ், இன்னோவேஷன், ப்ராஸ்பரிட்டி. வழக்கம் போல், ரைட்டா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போனார்ல நரேந்திர மோடி அவருக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. என்ன மெடலு? மெடல் ஆஃப் த கெனசெட் அப்படின்னா இந்தியாவில் இருக்க பார்லிமெண்ட்டை நம்ம பார்லிமெண்ட் சொல்கிறோம். ஸோ இஸ்ரேல் அதே மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, ஸோ அதை அவங்க அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இது ஒரு ஹானரரி மெடல், ஒரு பேருக்கு ஒரு பெருமைக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன்ஸ் ஃபார்மர்ஸ் 2026. ஸோ இந்த வருஷத்தை யுனைடெட் நேஷன் UN வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னா, இல்லை ஐக்கிய நாடுகள் சபை UN. ஸோ அவன் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷத்தை நம்ம உமன் ஃபார்மர்ஸ்க்குனே டெடிகேட் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து போகலாமா? அதுக்கப்புறம் பேங்கிங். ஸோ RBI என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிவைட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணியிருக்கு. ஸோ புதுசாக கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ப்ரிடென்ஷியல் நார்ம்ஸ். ஸோ ப்ரிடென்ஷியல் நார்ம்ஸ், இந்த வேர்ட் புதுசாக இருக்குல்ல. ஸோ ப்ரிடென்ஷியல் நார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பேங்க்கை அத்தாரிட்டேட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், இதுதான் ரூல்ஸு அப்படி ஃபாலோ பண்ணுன்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ரூல்ஸ் இப்போ தான் ப்ரிடென்ஷியல் நார்ம்ஸ். ஸோ இது எதில் அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் டிவைட் அண்ட் டைரக்ஷன் 2026. ஸோ டிவைடோட டிக்ளரேஷனுக்கு இது ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு 2026. இந்த நார்ம்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா கேபிட்டல் அக்யூடன்சி அண்ட் NPA ரேஷியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போது. இது எப்போலேருந்து அப்படின்னா 2026-2027 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து இன்றைக்கி நடத்த போகிறாங்க. March 17 வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா கேஷ் ரேட் டார்கெட் வந்து ஃபைனலாக 3.85 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விஸ் ஃபார்மா கம்பெனி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் ரோச்சே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இல்லையா, ஸோ இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE மாதிரி, அதே மாதிரி SIX ஸ்விஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா, ஸ்விஸ் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ROG டிக்கராக இருந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. ஸோ இதில் வந்து இதுக்கு வந்து நாமினல் வேல்யூ கிடையாது, இதுக்கு நாமினல் வேல்யூ உண்டு, ஓகேவா. ரெண்டு கேஸ்க்குமே வந்து ஓட்டிங் ரேட்ஸ் கிடையாது. அக்ரிமெண்ட்ஸ் பார்த்துடலாமா? கோர்ஸிராவும்
மிஷன் கர்மயோகியும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மிஷன் கர்மயோகி ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு கோர்சேரா என்ன பண்ண போகுது அப்படின்னா அட்வான்ஸ்டு ஏஏ அண்ட் டிஜிட்டல் அப்ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அது வந்து அவங்களையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க 2 நேரம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏரோஸ்பேஸ் கொலாபரேஷன் யூனியன் மினிஸ்டர் அவர் பேர் என்ன ராஜ்மோகன் நாயுடு என்ன பண்ணியிருக்காருனா ராஜ்யசபாவில் ஆமாப்பா இந்தியா புதுசாக 2 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு. யார் யார் கூடனா எம்ப்ராய்டர் கூடயும் ஷூகோய் கூடயும். எதுக்கு பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் டொமஸ்டிக்காகவே ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரேரான ஒரு பிளான்ட்டை வந்து மறுபடியும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பண்ணியிருக்கா அப்படின்னா பொட்டன்ஷியல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை சொல்லியிருக்கு. ஆமாப்பா நம்ம ஒரு பிளான்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டு பேர் என்ன அப்படின்னா ஹெங்கல்யா மொனோபைலா. எங்கேப்பா இதை பண்ணோன்னா அருணாச்சல் பிரதேஷில். இந்த பிளான்ட்டை 189 இயர்ஸ் கழித்து திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூ ஸ்பீசிஸ் இன் கேரளா. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது ஸ்பீசிஸ் ஆஃப் எர்த்வார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா திராவிட வாலினியா அப்படி சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிச்சி வாலினி வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லோயர் கொப்பிலி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அஸ்ஸாம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கு. எதுக்கு அப்படின்னா க்ளீன் எனர்ஜி நார்த் ஈஸ்டில் க்ளீன் எனர்ஜியை வந்து நிறையா பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காண்டி. க்ளீன் எனர்ஜினா ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு வேஸ்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாத எனர்ஜி மேனுஃபேக்சரிங் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் தான். இப்படி ஒரு ப்ராஜெக்டை தான் அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ மெகாவாட்டுக்கு அப்படின்னா 120 மெகாவாட். அடுத்தது போயிடலாமா. அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஜேபி மார்கன் சேஸ் இந்தியாவோட என்னவா சிஓவா வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு யார் வரா அப்படின்னா பிரணவ் சாவ்டா. இது ஆர்பிஐ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க சரிப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஹெட்டாக வந்து யாரை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா RM நச்சம்மா. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் சீஃப் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு வராங்கன்னா இவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் வி ஒர்க் இந்தியாவோட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ஜிதேந்திர மோகன் தாஸும் அதே மாதிரி MD அண்ட் சிஇஓவா கரண் விர்வானியவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் சப்மிட் பண்ணலாமா. ஸோ 98th ஆஸ்கார் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஜெஸ்னி பேக்லே வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா ஹேம்லெட் மூவிக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் நியூயார்க்கில் நடந்த ஷார்ட் அனிமேஷன் ஃபெஸ்டிவலில் வந்து இந்தியாவோட அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் சிமி வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஆஸ்கார் அவார்ட்ஸில் நிறைய பேர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதை பற்றி தனியாக வீடியோ போட்டுடலாம். டிஃபென்ஸ் அட்டாச்சஸ் ரவுண்ட் டேபிள். ஸோ இப்போ வந்து ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் டேபிள் நடந்திருக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா டிஃபென்ஸை பேஸ் பண்ணது. இது ஒரு ப்ரைவேட் மீட்டிங். ஓகே. ஸோ இதோட தீம் என்னென்னா ஆத்ம நிர்பர் பாரத் இன் குளோபல் டிஃபென்ஸ் டெக் லேண்ட்ஸ்கேப் தான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஃபென்ஸ் டெக். ஸோ இந்த இதை வந்து ஒன்று வந்து நடந்திருக்கு. எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா அடுத்ததாக ஏஏ ட்ரைவன் ஹைப்ரிட் வெல்ஃபேரை நோக்கி ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட டிஃபென்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஈஜிப்தில் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டு இருந்த ராம்சே 2 ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பழசு அப்படின்னா 3200 year ஓல்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் ஃபியூச்சர்ஸ் கிளப் 2026 வந்து நடந்துருச்சு. ஸோ இதில் இந்தியாவோட பாக்ஸர் சந்திரிகா பூஜாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இது போக இந்தியா இன்னொரு 5 மெடல் மொத்தமாக 5 மெடல் வாங்கியிருக்கு. ஓகேவா. சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸில் வந்து 19 years ஓல்டு கிமி அண்டோனோலி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் IPL 2026 வந்து இன்னிலேருந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அஃபிஷியலாக. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோமா. இன்றைக்கி வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் டே. அதுக்கப்புறமா மார்ச் 22 வந்து
வேர்ல்டு வாட்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துலாமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? April 1, 1935. இதோட கவர்னர் யார்? சசிகாந்தா தாஸ். இவர் எத்தனாவது? 25th. ஓகேவா? கேஸ்நெட் அப்படின்றது அன்கேனமல் நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல். நம்மளோட பார்லிமெண்ட் மாதிரி இஸ்ரேலோட பார்லிமெண்ட் அப்படி வச்சுக்கலாம். நித்தி ஆயோகோட சிஇஓ யார்? பிவிஆர் சுப்பிரமணியம். வைஸ் சேர்மன் சுமன் பெரி. அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். பாய். இதே மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.